உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். நீ முத்த கூழுக்கம்மா முத்துமா உனக்கு பொழுதேறி போகுதம்மா பொறுத்திருந்த காலம் இல்ல சிங்காரி எங்கம்மா முத்துமாரி வந்தவளா யாருமா ஊருக்கு நான் சொல்ல மாட்டேடா. அம்மாவுக்கு 5 கடை கொஞ்சம் வர திலீப் திலீப் திலீப்
அன்பார்ந்த மாடல் ஹவுஸ் பகுதி பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, இங்கு திரளாக கூடியிருக்கும் என் அன்பு சொந்தங்களே, இன்று ஆடி திங்கள் 33வது ஆண்டு ஆடி திருவிழா மிக வெகுசமாக நடக்கிறது. பஞ்சாயத்தார் தலைமையில் ஏறக்குறைய 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பஞ்சாயத்தார் திரு கா சுப்பிரமணி, திரு பி மூர்த்தி பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்கள் மற்றும் இ சதாசிவம் சேது அவர்கள் இந்த ஆலயத்தை பால்ராஜ் இவர்கள் எல்லாம் சேர்ந்து உற்பத்தி செய்தாலும் இந்த பகுதி மக்கள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். 23 ஆண்டு கால பிறகு மைனிங் அப்போ ரொம்ப நல்லா ரன் ஆயிடுச்சு. அந்த பீரியட்ல மைனிங்ல மேனேஜர் எல்லாம் கூப்பிட்டு இந்த ஆலயத்தை நிறுவிட்ட பிறகு இந்த ஆலயம் இப்போது இவ்வளவு பெருசா இருக்குது. தொடர்ந்து 33 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய ஒத்துழைப்பும் பொதுமக்கள் ஒத்துழைப்பும் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியிலே இந்த திருவிழா நடப்பதற்கு பெரியோர்களும் தாய்மார்களும் மிக ஆதரவு கொடுத்து, வாலிபர்களும் மிகவும் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள். இன்று போல் என்றும் இந்த திருவிழா தொடர்ந்து நாங்கள் இருந்தாலும் இல்லையும் இந்த திருவிழா நடந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரி சார்பாக, பஞ்சாயத்து செயலர் சார்பாக அனைவருக்கும் பக்த கோடிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பஞ்சாயத்து நமது வட்டத்தில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் ஆலயம் இன்று ஆடி 33ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவை முன்னிட்டு கூழாற்றல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவை வட்டார பெரியோர்களும் தாய்மார்களும் வாலிபர்களும் அனைத்து பக்த கோடிகளும் வெகு விமர்சையாக நடைபெற ஒத்துழைப்பு தந்து எங்களை நல்ல ஒரு பஞ்சாயத்தின் சார்பாக இதை கோயில் கமிட்டி பஞ்சாயத்து சார்பாக வெகு விமர்சையாக நடைபெற்று தந்தமைக்காக அனைத்து பக்த கோடிகளுக்கும் எங்களுடைய பஞ்சாயத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவை சிறப்பு தந்தமைக்கு நன்றி. 3 நாளுக்கு நன்றி. எந்த பிரச்சனைகள் இல்லாமல் வாலிபர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் ஒத்துழைப்பு கொடுத்து வெகு சிறப்பாக நடத்தி கொள்ள வேண்டும். இந்த 3 நாள் பஞ்சாயத்து நம்முடைய வெளி லைன்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்காட்டாக நடக்கணும். சின்ன சண்டை பிரச்சனைகள் எதுவும் இல்லாத பக்த கோடிகள் அனைவரும் வந்து இந்த பகுதியில் வந்து அம்மனை தரிசித்து அனைவர் குடும்பத்திற்கும் நல்கி வழங்க வேண்டும் என்று கூட்டுக்கொண்டு இன்னும் 2 நாள் நாளைக்கு ஆர்கெஸ்ட்ரா இருக்குது. அந்த ஆர்கெஸ்ட்ராவில் கூட வாலிபர்கள் எல்லாம் அமைதி காத்து இந்த ஊருடைய கௌரவத்தை காப்பாற்றணும். ஊருடைய கௌரவத்தை காப்பாற்றினா நம்ம இந்த கேஜிபி காப்பாற்றின மாதிரி ஒரு அழகு. அதனால தயவு செய்து வாலிபர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவரும் இன்னிசை கச்சேரிக்கு. இதே போல நம்முடைய காவல்துறை அதிகாரி பிஎம்எல் பிஎஸ்ஐ அவங்க நாங்கள் ஃபோன் பண்ணதும் வந்து இந்த பகுதி மக்களுக்கு இங்கே எந்த ஒரு சின்ன கலவரம் கூட வரக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் கேட்டதன் பிறால் உடனடியாக எஸ்ஐ மேடம் அவங்க வந்துட்டு இந்த கோயில் திருவிழாக்கு இறுதி நடக்கிறாங்க. இதே போல் இன்னும் 2 நாள் இந்த விழா நடைபெறும். இந்த 2 நாளுக்கு கூட அனைவரும் அமைதி காத்து விழாவினை சிறப்பு நடைபெற வேண்டும் என்று எங்கள் பஞ்சாயத்து சார்பாக மனமாற வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. பிஜிஎம்எல் மைன்ஸில் இந்த மாடல் ஹவுஸ் வந்து ஒரு மாடலாக கட்டணும்னு சொல்லிட்டு கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் தொழிலாளர் வந்து இங்கே வாழ்ந்து நிற்கிறோம். அதே நேரத்தில் கோயில் இல்லைன்றதுக்காக இந்த மாரியம்மன் கோயில் கட்டினோம். இவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு ஒரு மாரியம்மன் கோயில் கட்டி டெய்லி பூஜை நடக்கிற மாதிரி பூஜை நடக்கிற மாதிரி பண்ணிருக்கிறோம். இப்போ நந்தினிக்குது இப்போ. அதனால எங்கள் ஏரியாவில் இருக்கிற பிள்ளைங்களாம் வந்து நல்ல மாதிரியாக படிக்கணும், நல்ல மாதிரியாக முன்னுக்கு போகணும், அவங்க வேலை செய்து அவங்க தாய் தகப்பனை காப்பாற்றணும். இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம். அதில் எங்கள் முயற்சியும் இருக்குது. அவங்களுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் நாங்கள் ரொம்ப எங்களை ஈடுபடுத்தி கொண்டு நாங்கள் செயல்படுவோம்.
ஆலயத்துக்கு மைனிங் ரொம்ப நல்லா நடந்துருந்துச்சு. நடந்திருக்கும் போது இந்த ஆலயத்தில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஒரு 5 பேர், ஆர் மூர்த்தி, நானு, கா சுப்பிரமணி, பி மூர்த்தி, இ சதாசிவம், கே சேது, நாங்க 5 பேர் முயற்சி செஞ்சு இந்த கோயிலை கட்டினாலும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தது தம்பி பால்ராஜ். அப்போ அவர் அம்பேத்கர் ஸ்கூல் படிக்கும் போது நாங்க இந்த ஆலயத்தை கட்டுவோம். கட்டும்போது ஒரு ஸ்கூல் போகும்போது பால்ராஜ் வான்னு என்ன நான்வாரு வந்து சிமெண்ட் மணல் என்ன வேணுமானு எடுத்து கொடுப்பாரு. அதே பேர் மூர்த்தி, லோகநாதன், சவுந்தர், இந்த மாதிரி பல இளைஞருங்க. அப்போ நாங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்டு எங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த ஆலயத்துக்கு முழுமையா கட்டி கொடுத்து நாங்க ஒரு 5 வருஷமா கும்பாபிஷேகம் பண்ணி கோயிலை விட்டுட்டோம். அதன் பிறகு பால்ராஜ் இந்த கோயிலுக்கு வந்து தர்மகத்தாயி மணிராஜ், பால்ராஜ் மற்றும் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை வந்து 23 வருஷமா தொடர்ந்து நடத்தின்னு வராங்க. நடத்தின்னு வந்த போது திரு பால்ராஜ் எங்களெல்லாம் அழைத்து, நான் ரொம்ப நாள் பிறகு நீங்க எல்லாம் வந்துக்கிறீங்க, நீங்க பெரியவங்க எல்லாம் வந்து சேர்ந்து இந்த கோயிலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் கூப்பிட்டு நான், இந்த குமார், இவரெல்லாம் சேர்ந்து போன வாரம் ஒரு மீட்டிங் மாதிரி நடிச்சு அந்த மீட்டிங்ல வந்து அரசியல் பொலிட்டிக்கல் எல்லாம் வந்தா என்ன பிரச்சனை ஆகுது, அவங்ககிட்ட காசு கேட்டா என்ன ஆகுது, இதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி நாங்கெல்லாம் சேர்ந்து நம்மளே சேர்ந்து நடத்தலாம். ஊர் மக்கள் எல்லாம் கேட்டு காசு கேட்டு அவங்க என்ன கொடுக்குறாங்க அதை பார்த்து மீதி 10 10 சேர்ந்து நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு கூட்டத்தின் வாயிலாக முடிவு பண்ணி பிறகு இந்த கூழ்வாட்டல் இன்னைக்கு நடந்துச்சு. கூழ்வாட்டல் முடிந்த பிறகு நாளைக்கு இன்னிசை கச்சேரி பஞ்சாயத்தார் தலைமையில இன்னிசை இன்னைக்கு இரவு வந்து தேர் பவனி வரும். அதே போல நாளைக்கு வந்து இசை கச்சேரி. ஏன்னா இந்த காலத்து வாலிபர் பசங்க எல்லாம் ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப விரும்புறாங்க. அதனால ஆர்கெஸ்ட்ரா பேசும்போது வாலிபர்கள் முன்னிலையில கோயில் கமிட்டி வாலிபர்கள் முன்னிலையில வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரா நாளைக்கு நடைபெறும். அதே போல ஞாயிற்றுக்கிழமை வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து மஞ்சள் நீர் விழாவும் நடைபெறும். இந்த 3 விழாவும் பொதுமக்களும் வாலிபர்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு சின்ன பிரச்சனை சண்டை சஞ்சல் இல்லாத நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு கோயில் கமிட்டி சார்பாகவும் பஞ்சாயத்து சார்பாகவும் அனைவரும் வேண்டி விரும்பி கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.